கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். யாரை குறித்து யார் பேசுகிறார் என்று பார்க்கும்பொழுது மரியாள் என்ற ஒரு சகோதரி குறித்து இந்த இடத்துல இயேசு சீஷர்களிடத்திலே பேசுகிற காரியத்தையும் மரியாள் இடத்துல பேசுகிற காரியத்தை இந்த அதிகாரத்திலே நம்மளால வாசிக்க முடியும். அப்ப அவங்க செய்த காரியம் என்னன்னும் போது தன்னிடத்துல உள்ள விலை மதிப்புள்ள நலத தைலத்தை கொண்டு வந்து அவனுடைய பாதத்திலே ஊற்றி அது தன்னுடைய தலைமயிரினாலே துடைக்கிற ஒரு கிரியை செய்கிறார். அது கிரியை செய்ததுனால மன்னிக்கப்பட்டாளா என்று கேட்டால் இல்லை. அவள் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினாலே அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பதில் கிடைத்தது. ஆமென். அப்போஸ்தலர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நம் மனம் திரும்பி குணப்படும் பொழுது நம்ம பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. எப்படியாய் மனம் திரும்பி குணப்பட முடியும் என்றால் நம் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது என்னன்னா, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ரத்தத்தை செல்லினார், அவர்கிட்ட நாம் என்னை வந்து உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்கன்னு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் பாவிகள் மேல் பாசம் வைத்ததுனால அந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென். அவருடைய ரத்தமே அல்லாமல் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை வேறொரு ஆளும் கொடுக்க முடியாது. அதனால அதை பெரும்படியாய் அதை நம் இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். அப்ப நம்ம குணப்பட்டு நம்ம பாவங்களை உணர்ந்து குணப்பட்ட பின்பு என்ன பண்ணுன்னா நம்ம பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆமென். அப்ப நிவர்த்தி செய்யப்பட்ட பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அழகா சொல்றாங்க. அனனியா சவுலை பார்த்து பவுலாகிய சவுலை பார்த்து சொல்றாங்க என்னன்னா 22, அதாவது அப்போஸ்தலர் 22:16 சொல்றாங்க, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்படியாக உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு, ஞானஸ்தானம் பெறு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம், அறிக்கை செய்யும் பொழுது நம் தேவனத்துல இரக்கம் பெற்று நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஞானஸ்தானம் அப்படின்னா நம்ம கழுவப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மனுஷனா வாழ்ந்த போது நமக்கு முன்மாதிரியாய் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்த போதிலும் நமக்கு நீதியை படிப்பிக்கும்படியாக அவர் யோவான் இடத்திலே ஞானஸ்தானம் பெறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியாக எதற்காக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் பாவ வாழ்க்கைக்கு நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார். ஆனாலும் அதனால ஞானஸ்தான உடன்படிக்கையில என்ன நடக்குதுன்னா நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். ஆமே. அப்ப அதனால ஞானஸ்தானமும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா தேவனோடு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அடுத்ததாக அது ஒரு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுது நாம் பாவத்துக்கு மறிக்கிறோம், நீதிக்கு பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம் பாவங்களை போக்கி நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மள சந்தோஷத்துக்குள்ளாகும் மகிழ்ச்சிக்குள்ளாகும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்களாயும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது அது உணர்த்தும் வண்ணமாக தந்தை அவர்களுடைய ஆரம்ப காலங்களில் வந்த ஒரு பாடல், என் பாவங்கள் என் இயேசு போக்கிவிட்டார். ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு போக்கிவிட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவியல்ல, மறுபடியும் பிறந்து விட்டேன். இனி நான் பாவியல்ல, மறுபடியும் பிறந்து விட்டேன். நேசரின் பின் செல்லுவேன்,
மகளா என்னேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மேதித்து விட்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மேதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள் என் நேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் நேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடியும் பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடியும் பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என்னை சுமன்னித்து விட்டார். தன் மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்கள் நம்மேசு மன்னித்து விட்டார். தன் பிள்ளையாம் என்னேசு ஏற்றுக்கொண்டார். ஆமே. நாம் அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடும் பொழுது அவரிடத்துல இரக்கம் பெறுகிறோம். நம் பாவத்தை அவர் ஆழ்கடலிலே எறிந்து விடுகிறார். அதை நினைவே கூற மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளார் ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்லுகிறார். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் இதுவரைக்கும் அப்படி அர்ப்பணிக்காமல் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. அந்த புது வாழ்வுக்குள்ளாக நீங்க கடந்து வரும்படியா உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.